சர்ச்சுக்காக நான் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்த பொழுது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்தார். தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேங்க்யூ. அவ்வளவுதான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தேவனிடத்தில் சேர வேண்டும், அதற்கு பிற்பாடு அவர் உங்களிடத்திலே சேருவேன் என்று பெரிய வாக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தரிடத்துல சேருதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அந்த நாட்கள்ல தேவனிடத்துல சேர்றதுக்காக குறிப்பிட்ட நபர்களை கர்த்தர் பிரித்து எடுத்தார். பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல ஒரு குறிப்பிட்ட ஜனத்தாரை ஆண்டவர் தனக்காக பிரித்து எடுத்து அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய சமூகத்தில் நிற்கணும். அவங்கதான் தேவ சமூகத்தில் நின்று வார்த்தைகளை கொண்டு வரணும். அவர்கள் தான் தேவ சமூகத்துல அப்பங்களை செலுத்தணும். அவர்கள் தான் விளக்கை ஏற்றணும். அவர்கள் தான் விளக்கை அணைக்கணும். அவர்கள் தான் இடித்து பிடிந்த எண்ணெய தேவ சமூகத்திலிருந்து ஜனங்கள் கிட்ட கேட்டு வாங்கணும். கட்டளை கொடுக்கணும். இப்படிதான் தேவ சமூகத்திலே ஜனங்கள் சேர இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் கூட அப்படிப்பட்ட பாக்கியம் இல்லை. குறிப்பிட்ட ஒரு கோத்திரத்துக்கு தான் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதை நான் என்னன்னு போய் சொல்றது? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்னா நான் என்னன்னு சொல்றது? ஆவியானவர் என்னை நடத்த ஆரம்பிச்சார். இந்த ஜனங்களை நான் நேசிக்கிறேன், ஆகையினால அவர்களை என்னிடத்துல சேர சொல்லி நான் அப்பொழுது அவர்களிடத்துல சேருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். இந்த வாக்கை சொல்லி ஆண்டவர் சமூகத்திலிருந்து உங்களை நான் பிளஸ் பண்றேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பவுல் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்றார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். உங்க பாஸ்டர்மா ஸ்டேஜ்ல வந்த உடனே இந்த வார்த்தையை சொன்னாங்க. எத்தனை பேர் கவனிச்சீங்க? அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் திரும்ப உறுதிப்படுத்தினார். அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்பதாக வேதம் சொல்லுவது. அவர்கிட்ட யாருமே சேரவே முடியாது. அவர் மகா பிரகாசம் உள்ளவர், அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர், அவர் மகா பிரதான ஆசாரியர் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்நியன் ஒருவன் தேவ சமூகத்திலே சேர்ந்தான்னாக்கா அவனை கொன்னுடணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அது கட்டளையாவே சொல்றாரு. இப்படி அவர் சொல்லிட்டே இருக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல யாக்கோபு என்கிட்ட ஒரு மனிதன் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல யாக்கோபு, நான் சொன்னது புதிய ஏற்பாட்டு யாக்கோபு. பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல ஒரு யாக்கோபுன்னு இருக்காரு. அந்த அம்மாவினுடைய முதல் மனைவி, அவங்களுடைய பேர் என்னது? லேயாள். ஆமா, லேயாள். அந்த அம்மாவுடைய பேர் லேயாள். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் திருப்பி வச்சுக்கோங்க. 34ஆம் வசனம் 31 அந்த வசனத்தை மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. லேயாள் யாக்கோபுக்கு ஏமாற்றப்பட்டு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாங்க. யாக்கோபு விரும்பினது ராகேல விரும்பினாரு. ஆனா லேயால ஏமாத்தி யாக்கோபு தலையில கட்டிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு 2 பேருக்குமே திருமணம் ஆச்சு. விரும்பாத திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க கூட சேர்ந்து குழந்தை குட்டிகளை பெற்று அவங்க கூட வாழணும். எவ்வளவு சிரமம் தெரியுமா? அதுவும் நம்ம ஏமாத்திட்டாங்க அப்படின்னாக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த பொண்ணு அந்த ஆளுக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? ஒரு முப்பிதாக்கள்ல ஒருவர், 12 கோத்திரங்களை பெற்றெடுக்க வேண்டியவர் அவர் தான். அப்போ ஒரு வேலை செய்யறாரு, மாங்கன்னு வேலை செஞ்சாரு. அந்த மனுஷன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த இரவு போகுது, ஒரு குழந்தையும் பிறகுது. யாக்கோபு லேயாளை நேசிக்கல. 2வது குழந்தை பிறகுது, ஒரு இரவு போகுது. யாக்கோபு லேயாள் இடத்துல பிரவேசிக்கிறார். இன்னொரு குழந்தையும் பிறகுது. 3வது குழந்தை பிறகுது. 34ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் அவர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. 2 குழந்தை பிறந்துச்சு. கணவர் நேசிக்கல. ஆனா அந்த ஐயா அந்த அம்மா இடத்துல சேர்றாரு, பிரவேசிக்கிறார். குழந்தை பிறக்குது. 3வது பிள்ளைய பிறக்கும் பொழுது அந்த அம்மா மிகுந்த வேதனையோட சொல்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாங்க, அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார். ஆமென் சொல்லுங்க. இப்பொழுது
இப்பொழுது அவர் என்னோட சேர்ந்திருப்பார் அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்துருச்சு. இந்த கணவருக்கு நான் 2 குழந்தைய நான் பெற்று எடுத்துட்டேன், 3வது பிள்ளையும் பிறந்துச்சு. அடி இப்பயாச்சும் என் கூட சேர்ந்து என்னோட நேசமா இருந்து என்னோட அன்பா இருந்து என்கிட்ட பேசி பழகுவார் நான் என்றேன். அப்பவும் அவர் இல்லை அப்படின்ற மாதிரி வேத வசனம் சொல்கிறது. அப்படி சொல்லி சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். இந்த கோத்திரத்தை தான் கர்த்தர் தனக்காக பிரித்து எடுத்தார். ஏன் பிரித்து எடுத்தார்னா 31ஆம் வசனம் சொல்லுது, நீங்க கவனிங்க. லேயாள் சொல்ற ஆமென், அவ்வளவுதான். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் அப்படிங்கறத யார் பார்த்துட்டா? கர்த்தர் பார்த்துட்டார். அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்ததுனால 3வது பிள்ளைக்கு அவள் பேர் வைக்கிற பொழுது லேவி, இப்பொழுதாச்சும் என் புருஷன் ஏண்டோ சேர்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி லேவி என்கின்ற ஒரு பிள்ளையை பெற்று அவளுக்கு பேர் வைக்கிறார். அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். இந்த சபை அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். நான் எத்தனை முறை இந்த பக்கம் போயிருக்கேன் தெரியுங்களா? நான் இந்த சர்ச்சைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் அற்பமா பார்த்தேன் உங்களை. கர்த்தர் அதை பார்த்தார். அது மன வேதனை. ஆண்டவருக்கு அது விருப்பமே கிடையாது. கர்த்தர் இந்த ஜனத்தோடு சேர்ந்து இருக்கணும்னு விரும்புறார். நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். கர்த்தர் உங்களோடு சேர்ந்து இருப்பார். உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவர் செய்வார். இனி நீங்கள் ஒரு நாளும் அழ வேண்டியதே இல்லை. யாக்கோபு கைவிட்டார், ஓகே சரிதான். ஆனா லேவியை கர்த்தர் தனக்காக கொடுத்தார். உங்கள் சந்ததியார்களை ஆண்டவர் எடுத்துக் கொள்வார். உங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வாங்க. நானும் சொல்லுங்க. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டவதான். யாக்கோபுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார்? பின்ன விருப்பமா இருந்தா தானே மனைவியை நேசிக்க முடியும் இல்ல? ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாக்கா இவர் போகிறதெல்லாம் அந்த அம்மா கிட்ட ஊழியம் செய்யற மாதிரி பிள்ளைய பெத்து போடுறதுதான் போறாரு. பிள்ளைய பெத்து எடுத்துட்டு வந்துடுவாரு, நேசிக்க மாட்டாரு, அன்பே கிடையாது. இப்பொழுதாவது என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி லேவியை பெற்றெடுத்தார். இந்த சபையில பிறக்கக்கூடிய பிள்ளைகள் லேவியர்களாக எழும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியத்திற்காக இந்த சபை ஆண்டவர் தெரிவித்திருக்கிறார். இந்த ஜனங்க கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஊழியம் செய்வார்கள். உங்கள் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நின்று ஊழியத்தை செய்வார்கள். நீங்கள் அற்பமா எண்ணப்பட்ட நாட்களை ஆண்டவர் மாற்றினார். ஓகே, என்னாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த லேவியரை கர்த்தர் எப்படி பிரிச்செடுத்தாருன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல பணிவிடை செய்ய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் சகோதரராகிய லேவியரை நான் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உங்களுக்கு தத்தமாக கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். மோசேயோடும் ஆரோனோடும் ஆண்டவர் பேசுறாரு. பேசும்பொழுது, ஏப்பா 12 பிள்ளைகள் இருக்காங்க, இந்த 12 பிள்ளைகள்ல இவன் அற்பமா எண்ணப்பட்டாங்க லேயா, இந்த பிள்ளை பெற்றெடுச்சுல 3வது பிள்ளைய, இந்த லேவிய நான் எனக்காக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் போதகரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் போதகருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்கள் இந்த ஜனத்திற்கு கொடுத்திருக்கிறார். இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்வாங்கன்னு சொல்றேன். சத்தமாக கொடுத்தேன். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன். லேவி எப்படிப்பட்டவனா மாறினா? ஆமா, 12 கோத்திரத்தாரிலே சீஃபா, பெஸ்டா, கிரேட்டா, அவன் பெரியவனா மாறிட்டான். இப்போ மோசே போகணும் அப்படின்னாலும், ஆரோனை பார்க்கணும்னாலும் யூதா கோத்திரத்துல இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் இந்த லேவியர் மூலமா தான் போகணும். ஆண்டவருடைய சமூகத்துல பிரவேசிக்கணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்ல வரல. நீங்க அதை விளங்கிக்கணும்னு சொல்றேன். எப்படிப்பட்ட பணக்காரரா இருந்தாலும் ஒரு ஊழியக்காரர் மூலமாகத்தான் அந்த தேவனை சந்திக்க முடியும்னு சொல்றேன். நம்முடைய தேவன் பரிசுத்தர். அந்த ஜனத்தார்ல அவர் பெரியவனாய் ஆண்டவர் மாற்றி வைத்தார். 12 கோத்திரத்தார்ல இவன் ரொம்ப பெரிய மனுஷனா இருந்தான். இவனை தாண்டி தேவ சமூகத்துல ஒரு மனுஷனும் பிரவேசிக்கவே முடியாது. தங்கள் தேவனுக்கு இவர்கள் பரிசுத்தமானவர்களாம். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்கள் தேவனுக்கு இவர்கள் பரிசுத்தமானவர்கள். தேவ சமூகத்துல பிரவேசிக்கிற இந்த நபர், இந்த லேவியன் யாரு? பரிசுத்தமானவன். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்கள் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறவர்கள். தேவ சமூகத்தில் நின்று
அப்பத்தை செலுத்துறவங்க இவங்க தான், இந்த லேவியன். அற்பமாய் எண்ணப்பட்ட லேவி, லேயாளுக்கு பிறந்த லேவியன் என்கின்ற இந்த மனிதன் தான் அப்பத்தை தேவ சமூகத்தில் நின்று அந்த பரிசுத்தமான அப்பத்தை செலுத்துகிறதுக்கு பிரித்தெடுக்கப்பட்டான். ஆமீன் சொல்லுங்க. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் மீது அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கும். இந்த சபை மீது அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கும். லேவியர்களாக கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறான்னு சொல்றேன். நீங்கள் உங்கள் சந்ததிகளை ஊழியத்திற்காக கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறான்னு சொல்றேன். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயிடம் சொல்றாரு, ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக அப்படின்னு சொல்றாரு. உங்க பாஸ்டர் சில அழைப்புகளை கொடுக்கிற பொழுது உங்கள் பிள்ளைகளை நீங்க அவர்கிட்ட சேர்த்து வைங்க. ஊழியத்துக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளை நீங்க அவருக்கு கொடுங்க, ஊழியத்திற்காக கொடுங்க. ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, ஆரோனையும் அவருடைய குமாரரையும் கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கப்பா, ஏன்னா அவர்கள் மூலமாகத்தான் நான் பேசணும், தீர்க்க தரிசனம் அவர்கள் மூலமாகத்தான் உரைக்கணும், அப்பங்கள் அவர் தான் எங்களுக்கு தான் சுடணும், அப்பங்கள் திராட்சரசம் அவர்களுக்கு தான், அவர்கள் மூலமாக தான் ஜனங்களுக்கு போகும், பிளஸிங் அவர்கள் மூலமாக தான் போகும். ஆகையினால ஊழியத்துக்குன்னு சொல்லி அழைக்கிற பொழுது உங்கள் போதகர் உங்களிடத்துல ஒரு அழைப்பை விடுக்கிற பொழுது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தாராளமாய் அவருக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்றேன். சரி, ஓகே. இந்த லேவியர்களை கர்த்தர் பிரிச்செடுத்ததனுடைய நோக்கம், காரணம் என்னன்னாக்கா ரொம்ப பிரதானமான 3 நோக்கம் தான் உண்டு. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனத்தை நீங்க எடுத்துக்கங்க, ரொம்ப முக்கியம். எல்லாருமே எடுத்துக்கோங்க. அது உபாகமம் 10:8ஆம் வசனம். அக்காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஆமென். கர்த்தர் எதற்காக இந்த லேவியினுடைய கோத்திரத்தை பிரிச்செடுத்தாரு? உடன்படிக்கை பெட்டியை இவர்கள் தான் சுமக்கணும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு, கற்பலகை இருந்துச்சு, இல்ல நியாயப்பிரமாண புத்தகம் இருந்துச்சு, அதுக்குள்ளதான். ஆரோனுடைய கழுத்த கோல் அதுக்குள்ளதான் இருந்துச்சு, மண்ணா அதுக்குள்ளதான் இருந்துச்சு, அழைப்பு அதுக்குள்ளதான் இருந்துச்சு, உணவு அதுக்குள்ளதான் இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து அதுக்குள்ளதான் இருந்தாரு. காலத்துல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும், அதன் ஆராதனை செய்யணும், கர்த்தரை வொர்ஷிப் பண்ணணும். எல்லாரும் தேவ சமூகத்தில் நின்று வொர்ஷிப் பண்ண முடியாது. ஆனா நீங்க ரொம்ப அழகா கர்த்தரை ஆராதனை பண்ணீங்க. நான் நினைச்சிருக்கேன், தேவனை துதிக்கிறவங்க மத்தியில அவர் வாசம் பண்ணுவார். நான் ஏன் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன்னா, நான் தூச்சிக்கிட்டே இருப்பேன், பாட்டு வந்துகிட்டே இருக்கும் வாயில இருந்து. எங்க வீட்டுல சில நேரங்களை தள்ளி போய் பாடாமா அப்படிம்பாங்க. ஏன்னா மிட் நைட்ல தூங்கிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு வந்துட்டே இருக்கும், ஏதோ ஒரு லிரிக்ஸ் வந்துடும். உடனே 12-2 மணிக்கு வரும், குடுக்குன்னு உடனே விழிப்பு வரும். எனக்கு தூக்கம் வராது, பாட்டு பாடிக்கிட்டே இருந்துச்சு, எனக்கு தூக்கம் வராது. உடனே நான் எழுந்து ஓடி போய் நான் அதை எழுதுவேன். அது நல்ல ஒரு அனுபவம் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறவர் விலகவே மாட்டார். ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்து எடுத்தார். ஆமீன் சொல்லுங்க. இந்த 3 பிரதானமான காரியத்திற்கு தான் அற்பமாய் எண்ணப்பட்டவரை கர்த்தர் கண்டார். அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த சபையை கர்த்தர் கண்டு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதற்கு உங்களுடைய ஜெனரேஷன், உங்களுடைய தலைமுறைகளை ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய சமூகத்தில் நின்று ஆராதனை செய்கிறதற்காக இந்த சந்ததிகளை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். நீங்க ஓடுனீங்களே ஓட்டம், காசு, பணம், தண்ணி, நிறைய விஷயங்களை இழந்து, வாலிபம், நேரம் எல்லாத்தையுமே இழந்து கர்த்தருக்காக ஓடுனீங்களே, எதுக்குன்னு ஒரு கேள்வி ஒரு நாள் வரும்ல வரும். நான் இப்ப அதுக்குண்டான பதில சொல்றேன். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து பிரிச்செடுக்கிறார். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்காக, தேவ சமூகத்தில் நின்று அவருக்கு ஆராதனை செய்கிறதற்காக, அதற்கு பிற்பாடு அவருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தை கொண்டு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உண்டான பெரிய பொறுப்பே அவங்களுக்கு தான். ஆமா, எல்லாரும் ஆசீர்வாதம் படிக்காது. நான் தான் ஆண்டோடைய சமூகத்தில் நின்று வந்தோடனே இது 3 விஷயமே நான் செஞ்சேன். கிறிஸ்து இயேசுவுடைய நாமத்தை முன்வைத்து உங்களை பிளஸ் பண்ண, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக, உங்களுடைய எல்லைகளை ஆண்டவர் பெருக செய்வாராக, உங்கள் கடன் பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவாராக, நீங்கள் விட்ட கண்ணீரெல்லாம் போதும்.
நைட்டெல்லாம் படுத்து தூங்குறச்ச எத்தனையோ ஒரு அழுகுறே படுக்கும்ல. பெண்களுக்கு அது ரொம்ப நல்ல அனுபவம். ஆண்கள் ஏஞ்சி வெளில போயிடுவாங்க, அவங்களுடைய மைண்ட் டைவர்ட் ஆகிடும் இல்ல, அவங்களுடைய எண்ணங்கள்லாம் மாறி போடும். ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்மளுக்கு உலகமே வீடுதான். நம்ம எந்த மாதிரி சூழ்நிலை அகப்பட்டிருக்கோம்னா, பசங்க நம்மளை திட்டுவாங்க, அதையும் நம்ம சகிச்சுக்கணும். வீட்டுக்காரங்க ஏதாவது துன்புறுத்துற மாதிரி வார்த்தையில பேசுறாங்க, என்ன சும்மா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க, அதையும் நம்ம சகிச்சுக்கணும். கத்தரை விட்டு விலகக்கூடாது. நான் அப்படிதான் ஆண்டவர் சமூகத்தை சொல்றேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே சொல்றேன். எல்லா துதியும் அவருக்கு தான். என்னை திட்டினாலும் எனக்குள்ள வாசம் பண்ணுற கிறிஸ்து அது வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னை ஏதாவது ஏசினாலுமே அதை நான் அப்படி சொல்லுவேன், உமக்காக ஓடுறேன், உமக்காக செய்யறேன். எனக்குள்ள இருந்து விலகிட மட்டும் கூடாது. எனக்கு நான் எது வந்தாலும் சகிச்சுக்கிறேன், என்ன ஒரு அடி அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனா நீர் என்னை விட்டு விலகக்கூடாது. நான் தாங்கவே முடியாது. அவருடைய பிரசனம் நம்ம விட்டு விலகிடவே கூடாது. அது ஒரு பெரிய சாபக்கேடு. சிஸ்டர் சொல்றச்ச நான் கவனிச்சேன், எது என்னமோ மதம் மாத்துறாங்க, அதெல்லாம் கிடையாது. வசனம் சொல்லுது. நான் உங்களுக்கு ரொம்ப அழகான வசனம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வரநாட்டில் நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த லேவியர்கள் யார் அப்படின்னா இஸ்ரவேலர்ல ஒருத்தர். ஆமாவா? 12 பேர்ல ஒருத்தர். இவர்களுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமே இல்லை. காரணம் புறஜாதிகள், நம்ம புறக்கணிக்கப்பட்டவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், அவ வெறுக்கப்பட்டவர்கள். அந்நியன் ஒருவன் தேவ சமூகத்துல பிரவேசிக்கிற பொழுது அவனை கொண்டெடுப்பான் ஆண்டவரே சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு. ஆனா உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற ஒருவர் இருக்கிறார், நியாயப்பிரமாண கற்பலகையில ஒருத்தருக்கிறாரு. அவர் வார்த்தையா இருந்தாரு. அந்த வார்த்தை மாம்சமா மாறிச்சு. யோவான் எழுதின சுவிசேஷம் எடுங்க, யார் வாசிக்கிறாங்க? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை ஆமா மாம்சத்துல அவர் வெளிப்பட்டுட்டாரு. அவர் உலகத்துல வந்தார். உலகமும் அவர் அறியல. அவர் சேரக்கூடாது ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் தான். உலகத்துல வந்துட்டாரு. ஆனா இந்த உலகமும் அவரை அறியவில்லை என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே புறஜாதிகளுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். யூதர்கள் அவரை வெறுத்துட்டாங்க, சொந்த ஜனங்க வெறுத்துட்டாங்க. புற ஜாதிகளுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். புற ஜாதியார் எப்படிப்பட்டவர்கள் என்பதாக பவுல் நமக்காக பரிஞ்சு பேசுறார் பாருங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் ரோமர் 3:29 புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? அவர் புறஜாதிகளுக்கும் தேவன் தான். யாரு? பவுல் பரிஞ்சு பேசுறாரு. யூதர்களோட சண்டை வாதம் பண்றாரு. ரோமருக்கு எழுத நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? இல்ல இல்லை, அவர் புற ஜாதிகளுக்கும் தேவன். இன்னும் அழுத்தமா சொல்றாரு, ஆம் அவர் புற ஜாதிகளுக்கும் தேவன் தான், அவர் நமக்கும் தேவன் தான். அவர் மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கிறாரு. அவர் எல்லாரையும் உண்டாக்கினார். சர்வ சிருஷ்டிக்கும் ஆதியா இருக்கிறாரு. இதுல வேறுபாடே கிடையாது. யூதனுக்கு உண்டான மேன்மை என்ன? நியாய பிரமாணத்தை அடைஞ்ச அவ்வளவுதானே நீ. ஆனால் தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் எங்களை போல. ஆமா, அவர் ஆவியில நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். இந்த உலகத்தால விசுவாசிக்கப்பட்டார். தேவ தூதர்கள் கூட அவரை பார்க்க ஆசையா இருந்தாங்களாம். ஆமேன்னு சொல்லுங்க. புற ஜாதிகளிடத்துல பிரவேசிக்கிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நீங்க குறிச்சு வச்சுங்க, வீட்டுல போய் வாசிங்க. யூதனுடைய மேன்மை என்ன? தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. அந்த விசேஷமான மேன்மை நம்மிடத்தில் பிரவேசித்தது பெரிய ஸ்லாக்கியம் சொல்றேன். ஊழியத்திற்குண்டான பெரிய அழைப்பு ஆண்டவர் நம்ம கொடுக்கிறாரு. புற ஜாதிகளிடத்துல பிரவேசிக்கிறார். அதுதான் பேதுரு கிட்ட அந்த தரிசனத்தை ஆண்டவர் காமிக்கிறார். இப்ப நான் தீட்டா என்னலப்பா, நீ அடிச்சு குசி. அவன் ஒரு யூதன். ஆண்டவரே நான் ஒரு யூதன், அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் விலக்கலப்பா, அவங்களை நான் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன். புற ஜாதிகளை நான் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன். பழைய பாட்டு புத்தகத்துல அந்நியன் ஒருத்தன் உள்ள போனா கொண்டுறணும்னு சொன்ன தேவன் தான் அவர். அவர் மாறுது, அவருடைய உள்ள மாறுது. ஏன்னா சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்களை பெற்ற வாக்கு தத்தங்களை சோதரித்துக் கொண்ட ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால யூதர்கள் மூலமாக வந்த வேத பிரமாணம், நியாய பிரமாணம் இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேறி நம்மிடத்துல புற ஜாதிகளுக்கு ஒரு பெரிய அழைப்பு, ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க வாங்கன்னு சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்ப யார் அப்ப? வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. அவரை ஏத்துக்கிட்ட எத்தனை பேரா இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில போறாங்க உள்ள வராங்க, ஏசு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அது நம்புவாங்கல்ல.
ரொம்ப கஷ்டப்பட்ட அழையோ வந்து சர்ச்ல உட்காருவாங்க. அவங்களுக்கு வேற என்ன தேவைப்படும்? யாக்கோபு ரொம்ப அழகா சொல்றாரு, குளிர்துன்னா அவனுக்கு பெட்ஷீட் கொடுப்பா, அவனுக்கு சாப்பாடு கொடுக்காத. உங்க பாஸ்டர் அதை செய்யறாரு. நல்ல மனிதர். யாருக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அவங்களுக்கு செய்யணும். ஒரு பாட்டு எழுதி கொடுனாக்கா நான் வந்து வர்ஷிப் பண்றேன்னு சொல்லக்கூடாது. பாட்டு தான் வேணும், பாட்டு தான் எழுதி கொடுக்கணும். கொஞ்சம் பசிக்குது சாப்பாடு போடு அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ் ஒன்று கொடுத்துட்டு இல்லை கிளம்பு அப்படி சொல்லக்கூடாது. அது தவறு. இயேசு அதை செய்யல. இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த அந்த ஊழியத்திலாம் நீங்க கவனிச்சு பாருங்க. பார்வை இல்லாதவர்கள் தான் அவர் பார்வையை கொடுத்தாரு. ஊமையை தான் போய் பேச வச்சாரு. நடக்க முடியாதவனுக்குலாம் பேசினாரு. நடக்கிறவனுக்கு அவன் அவசியம் கிடையாது. நல்லா நடந்து போறான்ல, பணம் இருக்குல்ல, அவனுக்கு அவர் வந்து அவசியம் இல்லை. அது இல்லாதவன் யார்? அவரிடத்துல தான் அவர் வரார். புற ஜாதிகள் வெறுக்கப்பட்டவர்கள், புற ஜாதிகள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்ட இந்த சபையை ஆண்டவர் அழைக்கிறார்னு சொல்றார். யூதருக்கு மாத்திரமா தேவன்? அவர் புற ஜாதிகளுக்கும் தேவன். அவர் புற ஜாதிகளுக்கும் தேவன் தான். அவர் ரோமர் எழுதின 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு அவருடைய நாமத்தின் மேல நீங்க விசுவாசம் வைக்கிற பொழுது பாவத்திலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை ஆண்டவர் நம்ம கொடுக்கிறார். பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தம் ஆகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஆமென் சொல்லுங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமான தகுதி, தேவ சமூகத்துல பிரவேசிக்கிறதுக்கு உண்டான தகுதி என்னது? அந்த லேவியன் பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவர் அதை கொடுக்குறேன்னு சொல்றாரு. புறஜாதிக்கு அதை கொடுக்குறேன்னு சொல்றாரு. உன்னை விடுதலையாக்குவோம்ப்பா, உன்னை விடுதலையாக்கி உன்னை பரிசுத்தமாக்குவேன். நீ தேவனுக்கு உன்னை அடிமையாய் தாழ்த்தி கொண்டால் ஆண்டவர் சொல்ற எல்லா வேலைகளும் நான் செய்யறேன், அவருக்கு எல்லாவற்றுக்கும் நான் கீழ்ப்படுகிறேன். அடிமைன்னாக்கா இந்த தாயை துடைக்கிறது அந்த மாதிரி அடிமை இல்லை. ஆவி ஆத்மா சரத்தை தேவனுக்கு கொண்டுதான் கீழ்ப்படுத்துறது. கீழ்ப்படிதல் தான் அந்த அடிமைத்தனத்துக்கு உண்டான காரியம். இப்ப நீங்கள் இப்பொழுது பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்ட தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமானதில் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். பரலோகத்திற்குண்டா போகக்கூடிய ஒரு வழியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்றது, இந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? ஒருத்தன் ஒரு விஷயத்த பாக்குறான், என்ன நீங்க பாக்குறீங்க, என்ன பார்த்துட்டு நீங்க நம்புறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? இல்ல, என்ன நீங்க பார்த்துட்டு ஆமா இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? காணக்கூடாத இறைவனை விசுவாசிக்கிறதுல விசுவாசம். காணக்கூடாத இறைவனை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். விசுவாசம்லாம் எங்கெங்கேயோ போய் தேடிட்டு, இயேசு கிறிஸ்து தான் விசுவாசம். அவர் மூலமாகத்தான் தேவனை தரிசிக்க முடியும். அவர் மூலமாகத்தான் ரட்சிப்பு, அவர் மூலமாகத்தான் விடுதலை, அவர் மூலமாகத்தான் ஆசீர்வாதம், எல்லாமே அவர் மூலமாகத்தான். அவரை விசுவாசிக்கிறது மட்டும், அந்த விசுவாசத்தை மட்டும் விலகிடவே கூடாது நம்ம. ஆமென் சொல்லுங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஒரு பெரிய ரகசியத்தை பவுல் சொல்றார். இந்த புறஜாதிகளுக்கு அதை சொல்றார், யூதர்களுக்கு அல்ல, இது புறஜாதிகளுக்கு நமக்கு சொல்றார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென் சொல்லுங்க. புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று யாருக்கு சொல்றாரு? தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சொல்றாரு. ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க முன்னாடி, ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அதை வெளிப்படுத்துறார். பவுல் யாரு? பவுல் ஒரு யூதன். என்ன, பவுல் ஒரு யூதன் தானே. நியாயப்பிரமாணத்தை முழுமையா கடைபிடிச்சவர். சின்ன வயசுல இருந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவன், எனக்கு சமமானவன் வேற ஒருத்தருமே கிடையாது. அந்த பவுல் தான் ஆண்டவர் பிரிச்சு எடுத்து யூதர்கள் மத்தியிலிருந்து பிரிச்சு எடுத்து புறஜாதிகளுக்கு கொடுக்கிறாரு. பவுல் சொல்றாரு, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இயேசு இங்க அங்கெல்லாம் இல்ல, உங்களுக்குள்ள வாழ்கிறார். அது ஒரு பெரிய சீக்ரெட். அதுதான் பரலோகம். அந்த பரலோகத்தினுடைய ரகசியத்தை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இந்த ரகசியத்தை நீங்க நீங்க தெரிஞ்சுட்டு போங்க. சும்மாலாம் உட்காந்து அந்த கண்ணீர்லாம் சொல்லாங்க. என்னது கண்ணீர் விட்டு அழுது மூளையில போய் உட்காந்து அழுதுலாம் இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் மோதி அடிக்கணும். ஆமா, கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆமா, உங்க பாஸ்டர்ட்ட நான் பார்த்தது பயங்கர விசுவாசம். நான் அதுலதான் வந்து அட்மையர் ஆனா, ஓ பரவாயில்ல, இந்த மாதிரி விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன்
பாட்டு போறதுக்கு அடுத்து பைசா இல்லைன்னு சொல்றேன். அவர் சொல்றாருமா அடுத்த அடி எடுத்து வைமா, கர்த்தர் பார்த்துக்குவாரு. அப்படி ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதன். அவரோட ஃபெய்த்தை நான் கண்டு ரொம்ப ஆச்சரியப்படுறேன். கர்த்தர் அவருக்குள்ள வாசம் பண்றாரு. இந்த சபையில எத்தனை சபைகள் இருக்கு? 14 சபைகள், கிளை சபையில. இந்த தேசம் போதாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன, ஆபிரகாம் கூட இருக்க பேத்துரு சிலை தூரங்கள் மட்டும் தான் நடந்து போனார். ஆகினால தான் ஆபிரகாமுக்கு அந்த இடம். அவர் வேர்ல்டு ஃபுல்லா போகணும். ரோமர் 4ஆம் அதிகாரத்துல இருக்குது. உலகத்தை சுதந்திரிப்போம் பாணி அப்படின்னு சொல்றாரு. புற ஜாதிகளுக்கு அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, உங்க பிள்ளைகளுக்கு அதை கொடுப்பேன்னு சொல்றாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இனி நாம் தேவனை பார்த்து பயப்பட வேண்டியதே இல்லை. அதற்கு முன்னாடி ஒரு பயம், நம்மள பொண்ணு போட்டுருவாங்க. ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம போவே கூடாது, வெளியிலே நிக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுவாங்க நம்ம தலை மேல, நம்ம வாங்கிட்டு வந்துடணும். ஆராதனை பண்றதுலாம் உள்ள போக கூடாது. இவங்க தான் ஊழியம் செய்யணும், இவங்க எல்லாம் ஊழியம் செய்யக்கூடாது, இவங்க எல்லாம் தகுதியானவங்க, இவங்க தகுதி இல்லைன்னு இது பேரு பிரிக்கிறாங்க. அது கிடையாது. இயேசு இடத்துல அது கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறது, எல்லாரையும் அனுபவிக்கிறார், எல்லாரையும் தன்னுடைய அபிஷேகத்தை வைக்கிறார். எல்லாரும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவங்க. இவன் சிறியவன், இவன் பெரியவன், அவன் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன்ற எண்ணம் ஆண்டவர் கிடையவே கிடையாது. ஆமா, அவர் ரொம்ப ஆச்சரியமான தேவன். ஆகையினால தான் புறஜாதிகளை தேடி வந்தேன்னு சொல்றாரு. நீ என்ன அறியவே இல்லைல்ல, உனக்கு நான் என்ன வெளிப்படுத்துறேன் பாருன்னு சொன்னாரு. ஒருத்தன் அறிஞ்சிருந்தான்ல, யூத மார்க்கத்தார்கள் அறிஞ்சிருந்தாங்கல்ல, அவனுக்கு இந்த தேவனை அறியறதுக்கு உண்டான பாக்கியம் கிடைக்கல, ஸ்வாக்கியம் கிடைக்கல. கர்த்தர் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஒரு வசனம் இருப்பாங்க, ஆமா தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. ஆமென். இந்த பாருங்க, நாம் பிள்ளைகளானால், தேவனுடைய பிள்ளைகளானால் நாம் சுதந்திரவாளிகளாய் மாறணும். எங்க சர்ச்ல நான் ஒரு விஷயத்தை என்னுடைய வாலிப பசங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இது மாதிரி வாலிபர்கள் என்ன சூழ்ந்துப்பாங்க. வனிதாக்கெல்லாம் தெரியும், இந்த வாலிபர்கள்லாம் என்ன சூழ்ந்துப்பாங்க. ஈவினிங் பிரேயர் டீம் எனக்கு தான் கொடுப்பாங்க. அதுல ஃபுல்லா யூத் மெம்பர்ஸ், யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்துருவாங்க. வந்துட்டாங்கனாக்கா நான் ஒரு வார்த்தையை அந்த பிள்ளைங்க சொல்லி தருவேன். நீ அடிமை இல்லை, நீ சுதந்திரவாளி சொல்லி. அதை நான் சொல்லிட்டே இருப்பேன். நீ அடிமை இல்லடா, உன்கிட்ட இன்னைக்கு பணம் இல்லை சரியா, ஆனா நாளைக்கு இல்லாம போகாது, அது கட்டாயம் உன் கைக்கு வந்து சேரும்டா. நீ சுதந்திரவாளி. நீ யார தெரியுமா விசுவாசிக்கிற? உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், தேவன், பெரிய தேவன். அவர் பராக்கிரமம் செய்கிறவர். பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல ஆவியானவர் செயல்பட்ட விதம், தேவனுடைய மனிதர்கள் செயல்பட்ட விதத்தை பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. கோலியாத் சின்ன மனுஷன் தான், உள்ள இருந்தவர் பெரியவராச்சே. கோலியாத் சின்னவன், சாரி கோலியாத் பெரியவர். கோலியாத் பெரியவரா இருந்தாரு. தாவீதோட கண்ணுக்கு பாக்குறான், எல்லா இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பாக்குறாங்க, சுற்றி ராணுவங்கள்லாம் பாக்குது. தாவீது சின்ன பையன், யங் மேன், ஒன்னும் புரியல அவருக்கு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு கோலியாத், தேவனுடைய நாமத்தை தூஷணம் பண்ணாங்க. விருத்த சேதனம் இல்லாத ஒரு பையன். எப்படி தேவன் அப்படி சொல்லலாம்? ஒண்ணுமே கிடையாது, கையில கூழாங்கல் தான் இருந்துச்சு. போய் முன்னாடி நிக்கிறாரு, பார்த்தா அம்மா பெரிய ஆளா இருக்கிறாரு. அவரு உள்ள இருக்கிறவர் விசுவாச தாவீது. உருவத்தை எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் உருவத்தை பார்த்தாங்க. மேல இருக்கிற, நான் சொல்றேன், மேல இருக்கிற இந்த தாவீதினுடைய உடலை பார்க்காதீங்க, உள்ள புற ஜாதிகளுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் நீங்க கவனிங்கன்னு சொல்றேன். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அப்படி எடுத்து பயன்படுத்துவார், மேன்மையான இடத்துல வைப்பார், ஆசீர்வாதமா இருப்பீங்க. தலைமுறைகளை, சந்ததிகளை ஆண்டவர் ஆசீர்வாதமா வைப்பாரு. நம்ம பிறக்கும் போதே இந்த மாதிரி இடத்துல பிறக்கிறோம், நம்மளுக்கு வருமானமே பெரிய தொல்லையா இருக்குது, வறுமையே பெரிய தொல்லையா இருக்குது. எனக்குமே அது உண்டு. ஆவியானவர் தேற்றுகிற வார்த்தை, நமக்கு கர்த்தர் நமக்கு தேற்றுகிற வார்த்தை, அது ஒரு நாளும் நம்ம கை விடவே மாட்டாங்க. அவரை நம்பிட்டோம்னாக்கா இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையவே கிடையாதுன்னா, அது உனக்காக உருவாக்கி எடுத்து வந்து கொடுத்து ஒண்ணு அழகு பார்ப்பாங்க. இந்த பொண்ணு என்னை நம்பிச்சுப்பா, நான் வாக்கு தத்தம் கொடுத்தேன், அவன் என்னை நம்பல. இந்த புறஜாதிகளுக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசி சிறுமைப்பட்டவர். அப்ப லேயாள் யாரு? சிறுமைப்பட்டவர், கூச்சப்பார்வல்ல, வியாபாரம் ஆகாத ஓட்டத்தக்காளி. தள்ளி விட்டாங்க யாக்கோபுக்கு, பிடிக்கவே இல்லை யாக்கோபுக்கு. ராகேல தான் பாக்குறாரு, லேயாள் பாக்குறாரு. லேயாள் பிடிக்கவே இல்லை, ராகேல் தான் விருப்பமா இருக்கிறான், வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. ஆனா ஆண்டவர் லேயாளுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, ராகேலுக்கு இல்லை. ராகேலுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை. தேவன் லேவியனை லேயாள் இடத்துல தான் பிரிச்செடுத்தார். இந்த சபையிலிருந்து கர்த்தர் லேவியரான ஊழியர்களை பிரிச்செடுப்பார்.
நீங்கள் தேவனோடு சேர விரும்புறதுன்னா என்னன்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கவனிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். துர்மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தில் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆமென். கர்த்தரிடத்துல சேருகிறது எப்படி சேரணும்? கர்த்தரிடத்துல எப்படி இருக்கு? துர்மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும். எப்படிப்பட்ட இருதயம்? ஆமா, துர்மனசாட்சி இருந்தா தேவனத்துல சேர முடியாது. உள்ளே உட்கார்ந்து கலகம் பண்ணாக்க தேவனத்துல சேர முடியாது. உள்ளமே உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு இருந்தா சேர முடியாது. தேவன் மிகுந்த சமாதானம் உள்ள குணம் உள்ளவர். அவர் சமாதான பிரபு என்பதா எழுது. என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்றாரு. அவருடைய சமாதானம், அவருடைய மனநிலையை ஒரு மனுஷனுக்கு எடுத்துடவே முடியாது. கூடவே நிற்கிறான் ஆண்டவர். நிறைய பேருக்கு அற்புதங்களை செஞ்சுட்டே வராது. இவன் பிசாசுடைய தலைவனா இருந்து இதெல்லாம் செய்யறான்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் இது இப்படி நான் செய்யறேன்னா உன் பசங்க போய் எப்படி செய்யறான்னு போய் கேட்போம் அப்படி சொல்றாரு. உன் பசங்க அதை போய் செய்யறாங்களே, உன் பசங்க வந்து அற்புத அடையாளங்கள் செய்யறாங்களோ அதை யாருடைய நாமத்தினால் செய்யறாங்கன்னு போய் கேளுப்பா. நான் பிசாசு பிடிச்சவனா? தலையில குற்றாங்க. அவருடைய மனநிலைமையை கெடுக்கவே முடியல. அவர் சமாதான பிரபு. அந்த சமாதானத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறாரு. பெரிய சமாதானம். இப்ப சமாதானம் எல்லாம் நிறைய வார் நடக்குது இல்ல, சண்டை நடந்துட்டே இருக்குது. அங்க நான் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து நீங்க அந்த இடங்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வேளையும் என்னுடைய சாப்பாட்டுல கை வைக்கும் போது நான் அதை நினைப்பேன். யுக்ரைன் போர், ரஷ்யா போர் நான் நினைப்பேன். ஒரு சின்ன பையன் கொஞ்சம் மண் அள்ளி வாயில போட்டு பசிக்குதுன்னு சொல்றான். நம்மள ஆண்டவர் அற்புதமா வச்சிருக்காரு. 3 வேளை சாப்பாடு மட்டுமா சாப்பிடுறோம், வேணுன்றதெல்லாம் வாங்கி சாப்பிடுறோம் இல்ல. பக்கத்துல வேற பிரியாணி கடை இருக்குது, சொல்ல வேண்டியது இல்ல. நல்ல பிரியாணி தான், நல்ல சாப்பாடு தான். உங்கள் பிள்ளைகளுக்கு அளவில்லாம ஆண்டவர் சாப்பாடு கொடுக்குறாரு. நல்ல ட்ரெஸ் போடுறோம், ட்ரெஸ் கிடையாது. படுத்து உறங்கினாக்கா தூக்கம் வருது இல்ல, அங்க தூக்கம் கிடையாது. நினைச்சு பாருங்க, சமாதான பிரபு புறஜாதிகளுக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, படுக்கிறதுக்கு படுக்க, நல்ல சமாதானமான வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம விட்டுட்டு இல்லாததை தான் தேடிப்போம் எப்பவுமே. அங்க இருக்குல்ல, அது இங்க இல்ல. அவங்க கார் வச்சிருக்காங்க, என்கிட்ட இல்ல. அவங்களுக்கு வீடு இருக்குல்ல, எனக்கு இல்ல. நிம்மதியா தூங்குறியா படுத்து? எனக்கு எல்லா வசதியும் உண்டு, எனக்கு அப்பா இல்ல. எனக்கு சொல்றேன், எனக்கு அப்பா இல்ல. அப்பா இல்லாதவங்க கிட்ட போய் கேளுங்க, அப்பாவுடைய அன்பு அவங்க அளவில்லாம சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து அப்பா. ஆமா, இயேசு கிறிஸ்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சூழ்நிலை நாவி. நான் அவருடைய மகள், எப்பவுமே அதை உணர்வேன். எது வேணாலும் எங்க அப்பாட்ட போய் கேட்பேன். எனக்கு இது இல்லை, நான் என்ன செய்ய? எனக்கு இந்த படிப்பு என் பையன் படிக்கணும்னு விரும்புறான், நான் என்ன செய்ய? ஆவியானவருடைய அளவில்லாத அவர் ஒரு வழிநடத்தல் இருக்கும் இல்லையா? தேவ மனுஷங்கள் மூலமா என்னை வழிநடத்துவார். நான் அவரை விட்டு விலகவே மாட்டேன். அவர் என் இடத்துல இருந்து விலகிறதுக்கு விரும்பவே மாட்டாரு. நானே விலகி அப்படி தூரமா போகணும். இல்ல நான் சில நேரங்களில் கோச்சிக்கிறது உண்டு. எனக்கு இது நடக்கலையே ஆமான்னு சொல்லிட்டு ஒரு வருஷ காலம் ஜெபமே பண்ணல. நான் 2015 1 வருஷம் பிரேயரே பண்ணல, விலகி போயிட்டேன். நீ வேணாம், இந்த ஊழியம் வேண்டாம், எல்லாம் மூட்டை முடிச்சு. நம்மளுக்கு சோதனை மேல சோதனை தான் வருது. உயிரை போயிருக்கோம், தப்பிச்சு போயிருப்பேன். நான் உயிரை போயிருக்கேன் 2015. எனக்கு உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் ஓடி போயிட்டேன். திரும்ப 2014 கொண்டு வந்துட்டாரு. இங்க திரும்ப பயந்தேன். இங்க கலையக்காவுக்கு தெரியும், கலாக்காவுக்கு தெரியும். நான் ஓடி போயிட்டேன். என்னுடைய அம்மா வீட்டுக்கு நான் கிளம்பி போயிட்டேன். எனக்கு பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு, உயிர் போயிருக்கோம். அது ஒரு பெரிய சாட்சி. அப்போ கொண்டு போயிட்டாரு. நான் அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டேன். திரும்ப எனக்கு வசனத்தினால பலப்படுத்துறாரு. ஊழியம் செய், எனக்கு ஊழியம் செய். என்னுடைய 19 வயசு, எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும். நான் கலாக்கா சில பேர் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் தனியாக ஜெபம் பண்ணுவேன். ப்ரேயர்னா சாதாரணமாலாம் இருக்காது. நாங்கள் பரலோகத்தை அசைக்கிற மாதிரி இருக்கும். எங்களுடைய ஜெபம் அப்படி இருக்கும். ஸ்தோத்திரம் மட்டுமே மணிக்கணக்கில் போயிட்டே இருக்கும். ஜெபங்கள் போயிட்டே இருக்கும். முழங்கால் முடங்கி கீழே நாங்கள் உட்காரவே மாட்டோம். நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சி கர்த்தரை துதிச்சு பாடி, அப்பயே புது புது பாட்டு. அவங்கெல்லாம் தெரியாது, என்னதான் பாடுற நீ அப்படிம்பாங்க. ஏன் பாட்டு எல்லாம் அப்போ அவர் டைரக்டா பாடி விட்டேன். இப்போ வந்து ஆன்லைன்ல வருது இல்ல, அப்ப டைரக்டா பாடுவேன். புது புது பாட்டு எல்லாம் என்னோட ஓன் வேர்ட்ஸ் எல்லாமே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், எல்லாம் வேணாம், இஷ்டத்துக்கு எழுத வேண்டியது நம்மளோட வார்த்தை. அவருடைய ரட்சணத்தை குறித்து நான் புகழ்ந்து பாடிட்டே இருப்பேன். ஏன்னா அவருடைய ரட்சிப்பு எனக்கு பெருசு அப்படின்றதால நான் அப்படி அவர் துதிச்சு பாடிக்கிட்டே இருப்பேன். அப்போ துதிச்சு பாடிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு நான் பயந்தேன்.
ஒரு சத்தம், ரொம்ப மெல்லிய சத்தம். அது, நீ என்னுடைய வார்த்தைகளை சுமப்பாயா அப்படின்னு ஒரு வார்த்தை. 19 வயசு எனக்கு. அப்போ அந்த சத்தம் வந்து திரும்பவும் நான் கேட்கிறேன், திரும்ப அதை நான் உணர்றேன். என்னுடைய வார்த்தைகளை நீ சுமப்பியா அப்படின்னு திரும்ப ஒரு சத்தம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் சொல்றேன், இது மாதிரி ஒரு ஒரு வார்த்தை எனக்கு காதுல கேட்டுட்டே இருக்கு, வார்த்தைகளை சுமப்பியானாக்கா என்ன அர்த்தம் எனக்கு விளங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சர்ச்ல இருந்து நாங்க வந்துட்டோம். திரும்பவுமா நாங்க காலையில 11 மணிக்கு பிரேயருக்கு போயிடுவோம், 2 மணிக்கு தான் வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பி போவோம். திரும்ப ஒரு நாள் தனியா உட்காந்து ஜெபம் பண்றேன், என்னுடைய வார்த்தைகளை நீ சுமப்பாயா என்கின்ற வார்த்தை திரும்ப எனக்கு வந்துச்சு. நான் பயந்துட்டேன். அடுத்த நாள் முன்னாடி வந்து எனக்கு கொஞ்சம் இவங்களா இருந்தாங்க, கொஞ்சம் பயம் இல்லை. தனியா இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டாக்க நீங்க என்ன யோசிப்பீங்க? திரும்பி சுத்தி பாக்குறேன், யாரும் இல்ல. ஒரு வாலிப பொண்ணு தானே நான், 19, எனக்கு பயம் இருக்கும்ல. ஆள்தான் பார்க்க திடகாத்திரமா இருக்கிறேன், எல்லாம் பேஸ்மெண்ட்லாம் வீக்கு தான். அப்போ என்னுடைய வார்த்தையை சுமப்பியா அப்படின்றது நெடு வருஷத்துக்கு அப்புறம், ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது. லேவியர்கள் உடன்படிக்கை வார்த்தைகளை சுமக்கிறதுக்காக கர்த்தர் அவங்க பிரிச்சு எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் விளங்குச்சு. இதுதான் ஆண்டவர் சொல்றாரா, என்னுடைய வார்த்தைகளை சுமப்பியா அப்படின்னு கேட்டது இதுதானா அப்படின்றது எனக்கு அப்பதான் விளங்குச்சு. ரொம்ப வருஷ காலங்கள் இந்த வார்த்தையை சுமப்பியா நான் எப்பெல்லாம் கஷ்டப்பட்டு அடறணும், உடனே நான் அவர்கிட்ட விலைக்கு போயிடுவேன். என்கிட்ட பேசாதீங்க, நீங்க ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேச மாட்டேன். நான் இப்ப கொஞ்சம் அன்பான சண்டை அப்பா கூட, நான் இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு என் வார்த்தையை சுமப்பியா, திரும்ப அந்த வார்த்தை வரும். அப்ப நான் திரும்ப அழுவேன். அந்த அபிஷேகம் எனக்கு இறங்கிட்டே இருக்கும். அந்த ஆவியானவர் இருதயத்தை நிரப்பிட்டே இருப்பாரு. அவர் வார்த்தையை சுமப்பியான்னு கேட்டாரு அன்னைக்கு. ஆமா, நான் அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சேன், ஆவியானவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அந்த பயம்லாம் எனக்கு போச்சு. சுமப்பேன், நீங்க என்ன சொல்றீரோ செய்வேன், நீங்க என்ன விரும்புறீங்க. அப்போ அப்பாவோட இருதயத்தை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்துற ஒரு மகளா நான் இருக்கணும்னு சொல்லி விரும்பினேன். இன்னைய வரைக்குமே அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தணும். இன்னும் ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உட்காந்து படிப்பேன். என் பசங்களாம் அவங்களுடைய வேலைக்கு போயிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம். அப்பா, நான் தனியா இருக்கிறது ரொம்ப விரும்புறேன். நானும் அவரை துதிச்சு பாடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். துதிச்சு பாடிக்கிட்டு அவருடைய பிரசனத்தை விட்டு விலகவே கூடாது. அவர் ரொம்ப நல்லவர். அதான் கேட்கிறேன், நான் உயிரோட இருக்கிறேன்ல, இறந்து போயிருந்தா 10 வருஷம் ஆயிருக்கும். மண்ணுக்குள்ள போயிருந்தா 10 வருஷம் ஆயிருக்கும். ஆனா உயிரோட வச்சிருக்கிறாருல, ஆகையினால அவர் நல்லவர் நான் சொல்லுவேன். எந்த சூழ்நிலையும் நல்லவர். சபைக்கு போனாலும் நல்லவர், நான் சபைக்கு போகாம இருந்தாலும் அவர் எனக்கு நல்லவராகத்தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தேவனோடு சேர வேண்டுமானால் இந்த துர்மன சாட்சி இருக்கக்கூடாது. துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயம், விசுவாசத்தின் பூரண நிச்சயம். விசுவாசத்துல அறகுற விசுவாசம் இருக்கக்கூடாது. இதை செய்வாரு, ஆமா இதை செய்ய மாட்டாரு அப்படின்னு கூடாது. அந்த நிச்சயம் பூரணமான, அது ஃபுல்ஃபில்லான ஒரு விசுவாசம். அந்த நிறைவை அவர் தான் நிறைவேற்ற முடியும். ஏன்னா விசுவாசம் துவக்குனது அவர் தான், விசுவாசத்தை முடிக்க போகிறதும் அவர் தான். நம்ம இந்த உலகத்துல இருந்து அவருடைய சமூகத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த விசுவாசம் நமக்கு தேவையில்லை. இந்த உலகத்துல அதுக்கப்புறம் நம்ம யாரை விசுவாசிக்க போறோம்? காணக்கூடாத இறைவனை அவரை பார்க்கவே முடியாது, இல்ல சேரக்கூடாத ஒளியில இருக்கிறாரு, அவர் ரொம்ப பயங்கரமானவர்லாம் இருக்குது. ஆனா இவர் மூலமாக அவரை பார்க்கிறதுக்கும் அவரிடத்துல பேசுகிறதுக்கும் நம்ம அவர்கிட்ட சேர்றதுக்கும் ஒரு சாக்கியத்தை பெற்றுக்கிறோம். பவுல் ஒரு இடத்துல இப்படி சொல்றாரு, இப்பொழுது நான் கண்ணாடி நிழலாட்டமா பார்க்கிறேன், அப்பொழுது அதுக்கப்புறம் பரலோக வாழ்க்கையில அவர் என்னை எப்படி அறிந்திருக்கிறார், நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்னை எப்படி அறிந்திருக்கிறாரோ, அவர் என்னை எப்படி அழைத்தாரோ அப்படியே நானும் அவரை அழைப்பேன், நானும் அவரை பார்ப்பேன், நானும் அவர்கிட்ட பேசுவேன், அவர்கிட்ட பழகுவேன், ஓடி போய் பார்ப்பேன். நீங்க அந்த நாளை நீங்க யோசிச்சு பாருங்க, நித்திய ஜீவனை யோசிச்சு பாருங்க. நித்திய ஜீவன் இந்த வாழ்க்கை முழுசுக்கும் கஷ்டம் வாங்க, இந்த வாழ்க்கை முழுக்கும் நம்ம கஷ்டம். ஆனா இந்த கஷ்டத்துல நம்ம ஓடுறதுக்கு உண்டான ஒரு பெரிய தயவு தான் அவருடைய கிருபை, அவருடைய ரத்தம், அவருடைய ரட்சிப்பு, அவருடைய விசுவாசம். சோர்ந்தே போகக்கூடாது, எந்திரிச்சு ஓடணும். சும்மா முதுகுல தட்டி யாராவது உங்களை ஓடுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. எழுச்சி நீ தான் ஓடணும், கண்ணீரை தொடச்சிக்கணும். இல்லைங்க, கிடையாதுங்க, அவர் என் கூட இருக்கிறார். ஒரு அத்தாட்சி கூட இருக்காது, சூழ்நிலையே சாதகமா இருக்கவே இருக்காது நமக்கு. அப்படி திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். தட்டுல சாப்பாட்டே இருக்காது, நிறைவு அவருடைய அபிஷேகத்தை நிறைஞ்சு கர்த்தரனை கோஷிக்க வல்லவர்னு சொல்றாங்க. எலியா அதை செஞ்சாரு. குறிப்பிட்ட காலத்துல ஆண்டவர் எலியாட்ட சொல்றாரு, எலியா இப்பொழுது நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி. போய் காமிச்சாருல, மழை வந்துச்சு, இப்ப போய் காமி. ஆகாப்பு அங்க எங்கெல்லாம் போய் தேடுறாரு, எலியாவை கிடைக்கல.
மலைகள், காடுகள், குன்றுகளை கொண்டு போய் வச்சிருவாரு கர்த்தர். அப்படிதான் நம்மளை மறைச்சு மறைச்சு வாழ வைப்பாரு. எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு நிறைவு கொடுப்பாரு. சந்தோஷமா இருக்கும். அந்த ரட்சிப்புல மட்டும் நீங்க சந்தோஷத்தினுடைய அந்த குறைவுக்கு போயிடவே கூடாது. அத்தனை ரட்சித்தா அந்த ரட்சிப்பை எப்பவுமே நம்ம துதிச்சு பாடிக்கிட்டே இருக்கணும். விசுவாசத்தினுடைய வல்லமை ஆண்டவர் துதிச்சு பாடிக்கிட்டே இருக்கும். விசுவாசத்துக்கு விலகக்கூடாது. பூர்ண நிச்சயம் நமக்கு இருக்கணும். அவர் வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவார். அந்த நம்பிக்கை எப்பவுமே நமக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆதலால் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையே சேரக்கடவும். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவர் மீது பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் கிருபாசனத்தண்டையிலே நாம் சேரலாம். இப்ப இவர் மூலமாக தேவனிடத்திலே சேருகிறதுக்குண்டான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பேதுரு இப்பொழுது சொல்லுகிறார், இந்த புறஜாதிகளுக்கு ஒரு பெரிய அழைப்பையும் ஒரு வேண்டுதலை வைக்கிறாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாருமே எடுத்து வாசிங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஆமென் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். யாரு? நாம. எந்த பேதுரு நான் ஒரு யூதன், புறஜாதியத்துல போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொன்னார்ல, அந்த பேதுருக்கு எழுதுறாரு உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் தான் அந்த சந்ததி. இந்த சபையில இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் இந்த சந்ததி. இந்த ஜெனரேஷன் தான் அந்த சந்ததி. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். எப்படிப்பட்ட கூட்டம்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஆசாரியர்கள் தான் உள்ள பிரவேசிப்பாங்க. பழைய பாட்டு புத்தகத்துல ஆண்டவர் சொல்ற ராஜரீகத்திற்கு உண்டான மகிமையோட அந்த அபிஷேகத்திற்கு கூட இப்ப ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதி. எது இல்ல பழைய பாட்டு புத்தகத்துல? புற ஜாதிகளுக்கு பரிசுத்தம் கிடையாது. இப்ப பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு நீங்களும் நானும் சொந்தம். ஆமா, உறவுகள் இல்லைன்னு சொல்லி சில நேரங்களில் நம்மளுக்கு கஷ்டம் வரும்ல. சில நேரங்களில் நம்மள உறவுகள் கைவிட்டுருவாங்க. ஓ, காசு இருந்தா ஒரு மதிப்பு, காசு இல்லைன்னா ஒரு மதிப்பு. எனக்குமே அது நடக்கும். காசு இருந்தா ஒரு மதிப்பு, காசு இல்லைன்னா ஒரு மதிப்பு. நம்ம போட்டிருக்கிற காஸ்டியூமுக்கு தான் மதிப்பு, நம்ம கையில வச்சுட்டு இருக்கிற பணத்துக்கு தான் மதிப்பு. இல்ல மனுஷனுக்கு மதிப்பு கிடையாது. நான் சமீப நாட்களா நான் அதை ரொம்ப ரியலைஸ் பண்றேன். ஆமா, கையில வச்சுட்டு இருக்கிற பணத்துக்கு தான் மதிப்பு, மனுஷனுக்கு மதிப்பு கிடையாது. போட்டுட்டு இருக்கிற நகைக்கு தான் மதிப்பு போல, போற காருக்கு மதிப்பு, உள்ள இருக்கிற மனுஷனுக்கு மதிப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் அப்படி அப்படிப்பட்டவர் கிடையாது. சொந்த ஜனம்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் சிலுவையில தரித்திரத்தை ஏற்றுக்கிறாங்க நமக்காக. தரித்திரம் பிடிச்சவர்கள், புறஜாதிகள் என்பது தரித்திரம் பிடித்தவர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்ல. ஏன் அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யமான இந்த வார்த்தை அவர்களுக்கு சொந்தமானது, நியாயப்பிரமாணம். இந்த வார்த்தைய, இந்த தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கிறாராம். ஏன் அப்படின்னா, அந்த ஐஸ்வர்யமான வார்த்தைகள் நம்முடைய சமூகத்துல, நம்முடைய வீடுகள்ல, வீட்டுல எல்லாம் போர்டு மாட்டி வைக்கிறீங்களா? எதனால மாட்டி வைக்கிறீங்க? வீடுகளை போர்டு மாட்டி வைக்கிறீங்களா? அதை பார்த்தோன்னே விசுவாசம் வருது இல்ல? அதை பார்த்தோன்னே விசுவாசம் வருது. அது ஆச்சரியமான வார்த்தைங்க. அது பெரிய பிளஸ்ஸிங்கான வார்த்தை. அதுதான் ஐஸ்வர்யம். கடவுளுடைய வார்த்தை பெரிய ஐஸ்வர்யம் நமக்கு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லுங்க பாருங்க. தீமைக்கு தீமையையும் ஆமா, உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென் சொல்லுங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் உங்களுடைய வீடுகள் மேல நிறைவேறுவதாக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி. யாரு? நீங்க வாய் தந்து சொல்லுங்க. நீங்கள் பாருங்க, அந்த பிரதர் யார் சொன்னாங்கன்னு தெரியல, பாஸ்டர். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி. யாரு?
நீங்கள் நான் சொல்லும் நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவன் என்பதை அறிந்து நான் மற்றவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் எப்படி உடன்படிக்கை பெட்டியை சுமந்து தேவ சமூகத்தில் நின்று ஆசாரிய ஊழியத்தை செய்ய நிறைவேற்ற ஆராதனை செய்கிறதற்காக அவருடைய நாமத்தை சொல்லி மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும்ன்ற ஒரு கோட்பாடு இருந்தார், அந்த கட்டளை இருந்துச்சுல்ல, அதை புறஜாதிகளுக்கு ஆவியானவர் எப்படி கொடுத்தாரு? ஏன் நீ சுதந்திரவாளிப்பா, நீ அடிமை கிடையாது, நீ சுதந்திரவாளி. ஒன்னு நான் சுதந்திரமா பிரிச்சு எடுத்திருக்கிறேன், ஊழியத்துக்காக பிரிச்சு எடுத்திருக்கிறேன். நீ மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். நீயே ஆசீர்வாதம் இல்லை, நீ நம்பாத. சொல்லுங்க சொல்லுங்க, நான் ஆசீர்வாதம் இல்லாதவன் நம்ப மாட்டேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் சுதந்திரவாளி, நான் அடிமையானவள் அல்ல. கடன் பிரச்சனை ஒண்ணும் பண்ண முடியாது, குழந்தை இல்லைன்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. எனக்கு தேவனுடைய பிள்ளை. நான் சொல்லுவேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் சுதந்திரவாளி. ஆமென் சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அழைக்கப்பட்டவள், நான் தேசத்துக்கு சுதந்திரமாக்குறதுக்காகவே அழைக்கப்பட்டவள். ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் மீது நீங்கள் கைகளை வைத்து இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லணும். இவன் சபிக்கப்பட்டவன் இல்லை, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க. இவன் அடிமை இல்லை, இவன் சுதந்திரவாளி. இவன் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்காக என் வயிற்றுல பிறந்தான்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய நாமத்தின் மூலமாக நீங்க மற்றவர்களை பிளஸ் பண்ணணும்னு சொல்றாரு. ஊழியக்காரங்க ஒரு நாள் ஒருத்தரையும் சபிக்க கூடாது, அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. பிளஸ் பண்ணணும். நல்லா இருப்ப, உன் பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கும், ஒரு எல்லை ஆண்டவர் சிறப்படுத்துவாரு, விஸ்தாரப்படுத்துவாரு. நீ விதைச்சல்ல விதை, அது இன்னைக்கு விதையில, ஆனா உன் பசங்க அதை சாப்பிடுவாங்கன்னு சொல்லுங்க. பிள்ளைகள் அதை சாப்பிடுவார்கள். நீ ஓடுற ஓட்டம், கால் வலிக்குது, நைட்டெல்லாம் படுத்துட்டு இருக்கும் போது காலெல்லாம் வலிக்கும், எதுக்காக ஓடுறோம் அப்படின்றது தெரியாம ஓடிட்டு போல உன் பிள்ளை அந்த நன்மையை அறுக்கும். உன் சந்ததிகள் அந்த நன்மையை அறுக்கும் சொல்றேன். ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன். கர்த்தர் சொல்ற வார்த்தை எடுத்துட்டீங்களா? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் கண்காணியாவது இல்ல எபிரேயர் 7:25 ஒருத்தர் எடுத்துக்கோங்க. என்னாகமம் 8:16 எடுத்துக்கோங்க. என்னாகமம் 8:16. இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிலும் கர்ப்பத்திலிருந்து பிறக்கிற சகல முதல் பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன். ஆமென் ஆமென். இது கர்த்தர் பழைய ஏற்பாட்டு சொல்ற வார்த்தை. பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல கர்த்தர் சொல்ற வார்த்தை. இந்த லேவியனுடைய கோத்திரத்தை எனக்காக நான் பிரிச்சு எடுத்துக்கிட்டேன்பா. இவர்கள் என்னுடையவர்கள், இவர்கள் என்னுடைய சமூகத்தில் இருக்கணும், இவங்க தான் ஜெபிக்கணும், இவர்கள் தான் தேவ சமூகத்திலிருந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சு எடுத்தவங்க. இவங்க தான் விளக்கை ஏற்றணும், இவர்கள் மூலமாகத்தான் நான் அவர்களிடத்துல பேசுவேன், இவர்கள் இல்லாமல் அவர்களிடத்துல நான் பேச மாட்டேன். இப்போது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கோ வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்களால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மேலும் தமது மூலமாய், யார் மூலமாய்? தமதுனா இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, உங்களுக்கும் எனக்கும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்றாரு, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றிலும் ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்மளை முற்றிலும் ரட்சிக்க. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, சில நேரங்கள்ல எனக்கு பெண்கள் ஜெபம், பெண்கள் ஊழியத்தான் கொடுப்பாங்க. அது கூட எனக்கு ஒரு பெரிய லக்கு. எனக்கு இது பெண்கள் ஜெபம் தானே. எங்க சர்ச்ல எனக்கு வெள்ளிக்கிழமை ஜெபம் தான் அந்த ஊழியத்தை கொடுப்பாங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ அந்த இது முற்றிலும் அந்த ஆண்டவர் ரட்சிக்கிற அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். இது அதெல்லாம் கிடையாது. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. முற்றும் முடிய அது ஒரு பெரிய ரட்சிப்பு. அதுல அறகுற ரட்சிப்பு. ரட்சிப்புனாலே முழு மீட்பு தானே. ஆண்டவன் உனக்காக மீட்டு எடுத்தேன். பழைய பட்ட புத்தகத்துல
இவர்களை நான் எனக்காக எடுத்துக்கிட்டேன்பா அப்படின்றாரு. இந்த ஜனத்தாரை இந்த உலகத்துல இருந்து நான் பிரிச்சு எனக்காக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றார். புதிய ஏற்பாட்டு புத்தகத்துல அவர் சொல்றார், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். காரணம், தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்துவினால் புற ஜாதிகளை அவர் தமக்கு பங்காகவும் ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்காகவும் அவர் சமூகத்தில் நின்று ஆராதனை செய்கிறதற்காகவும் அவருடைய நாமத்தை சொல்லி ஜனங்களை பிளஸ் பண்றதுக்காகவும் உங்களுடைய சந்ததிகளை உங்களுடைய சபையை ஆண்டவர் தெரிஞ்சு பிரிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒரு வார்த்தை எழுதிருக்கு, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால். நம்முடைய தேவன் உயிர் உள்ளவர் தேவன். ஆனாதான் என்னுடைய பாடல் நான் அப்படி எழுதுனேன். உயர்ந்த கண்மலை உயிருள்ள தேவன் அவர். அவர் உயிர் உள்ளவர் ஆகையினால்தான் அவருடைய உயிரை, அவருடைய ஜீவனை எனக்கு கொடுத்தார். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அவரால் கிடைத்தது. ஆமா, அவருடைய லைஃப் நமக்கு ஷேர் பண்ணாராம். அதுதான் ரட்சிப்பு. உன்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட கண்ணி இல்ல, எடுத்துக்க. உன்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட பணம் இல்ல, எடுத்துக்க. என்னுடைய ஐஸ்வர்யத்தை எடுத்துக்க. நான் நிர்வாணமா இருக்கிறேன், எடுத்துக்க. என்னோட ட்ரெஸ் எடுத்துக்க. அவர் அப்படிப்பட்டதுதான். அதான் சொல்றாரு, அவர் உயிர் உள்ள தேவன். நம்மள அவர் வெட்கப்படுத்த விடவே மாட்டாராம், தலை குனிய விடவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆகையால்தான் வசனம் சொல்றது, ஆபிரகாமின் தேவன் is the God of Abraham and the God of Isaac and the God of Jacob. அவர் உயிர் உள்ள தேவன். அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன். அவர் மரணத்தினுடைய தேவன் அல்ல. மரண கட்டுக்கள் அவரை கட்டவே முடியாது. அவருடைய மனநலமை உடைக்கவே முடியாது. அவர் சமாதான பிரபு. ஒருவருடைய வீட்டுக்குள்ள அவர் பிரவேசிச்சார்னா அந்த வீட்டை அவர் ஆசீர்வதிக்காம இருக்கவே முடியாது. ஒரு மனிதன் அவரை விசுவாசித்தார் அப்படின்னாக்கா அந்த விசுவாசத்திற்கு உண்டான பலன், ரட்சிப்பு அந்த மனுஷனுக்கு கட்டாயம் கிடைச்சே ஆகும். ஒரு மனுஷன் அவரை நம்பிட்டான் அப்படின்னாக்கா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா அவர் தன்னை மாற்றிக்கிட்டு அந்த மனுஷனுக்கு நம்பிக்கையை பூர்த்தி செய்வார்னு சொல்றாரு. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அப்படிதான் ஆசீர்வதிப்பார். இந்த ஜனங்களையும் ஆண்டவர் அப்படிதான் ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய தயவு எனக்கு இந்த வார்த்தையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி அண்ணன் கொடுத்தது. நானுமே இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய வீடுகள், உங்களுடைய எல்லைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். உடன்படிக்கை கட்டி இருக்கக்கூடிய வார்த்தை, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் நீங்கள் தான். இந்த குழந்தைங்கள்லாம் ஊழியம் செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சின்ன சின்ன பசங்களா ரொம்ப அழகா நீங்க வாசிக்கிற அளவுக்கு நான் பாட மாட்டேன்பா. நீங்க வாசிக்கிற அளவுக்கு எனக்கு பாடுறதுக்குலாம் இல்லை. நான் சும்மா ஃபாதர் பாட்டுனா பாடுவேன், வேற எந்த பாட்டும் நான் தொட மாட்டேன். ஃபாதர் பாட்டுனா என்னுடைய குரலுக்கு கொஞ்சம் செட் ஆகும். அதனால ரொம்ப அண்ணன் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிட்டாங்க. கர்த்தர் அவர் தன்னுடைய ஊழியத்துக்காக பிரிச்சு எடுத்து உங்களுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு ஜபம் தான் பண்ணேன். ஆண்டவர் சமூகத்துல நீங்க என்னை பலிபீடத்துல ஏத்தணும் அப்படின்னாக்கா என் கையை நீங்க பிடிக்கணும். எனக்கு வேற யாரும் இல்லை, எனக்கு அப்பா இல்லை. என்னுடைய அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி 19 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால நான் அம்மாவை இழந்ததுக்கு சமம் தான். என் உறவுகள்லாம் எப்பயாவது ஒருத்தர கால் பண்ணுவாங்க. பிடிக்காத வாழ்க்கை யோசிக்கிறாங்க. வேலை அற்பமா எண்ணப்பட்டேன், பிடிக்காத ஒரு வாழ்க்கை. கர்த்தர் என்னை கண்டார். அப்படிதான் அவர் உங்களையும் காண்கிறார். லேவியனை ஆண்டவர் எப்படி அந்த தேவி கோத்திரத்தை அவருடைய சமூகத்திற்காக அவருடைய திருப்பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக பிரித்து எடுத்தாரோ அப்படியே புற ஜாதிகளாகிய நம்மை ஆசாரியர்களாகவும் ஊழியர்களாகவும் ராஜரிகமான கூட்டமாகவும் ஆசாரியர்களாகவும் பரிசுத்தமான ஜாதியாகவும் அவர் நமக்கு பிரிச்சு எடுத்திருக்கிறான்னு சொல்றேன். இது போதுமானதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களை பிளஸ் பண்றேன். உங்களுடைய வீடுகள், உங்களுடைய எல்லாத்தையும்